ஒரு நாள் மந்திரி சோமு தனியா பூந்தோட்டத்துல உட்காந்து ஆழ்ந்த யோசனையில இருக்காரு. அப்போ அந்த வழியா வந்த மகாராஜா சோமுவ பாக்குறாரு. சோமு, சோமு. வணக்கம் மகாராஜா. என்ன சோமு, கூப்பிட்டது கூட காதுல விழாத அளவுக்கு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல மகாராஜா, சும்மாதான் இருந்த. சோமு, நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்னன்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை தீர்த்து வைக்க முயற்சி பண்றேன். மகாராஜா, 1-2 பிரச்சனையா இருந்தா சொல்லலாம். ஆனா என்னோட வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கே, எதன்னு சொல்றது? இந்த பிரச்சனைகளை பத்தி யோசிச்சு யோசிச்சியே என்னோட வாழ்க்கை முடிஞ்சிடும் போல. மந்திரியாரே, நீங்க எவ்வளோ பெரிய புத்திசாலி. நீங்களே இப்படி உடைஞ்சு போனா எப்படி? என்ன பண்றதுன்னு தெரியல மகாராஜா. என்னால இந்த பிரச்சனைகளை பத்தி யோசிக்காம இருக்க முடியல. மகாராஜா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு கீழே குனிஞ்சி ஒரு சின்ன கல்லை எடுத்து சோமு கையில கொடுக்கிறாரு. இந்த கல்லை வச்சு என்ன பண்றது மகாராஜா? சொல்றேன். இந்த கல்லு பாரமா இருக்கா சோமு? இல்ல மகாராஜா. சரி, அப்படின்னா நீங்க இந்த கல்லை இப்படியே கைய நீட்டி புடிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்க மகாராஜா. இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் போகுது. சோமுவோட கை நடுங்க ஆரம்பிக்குது. அவனால அந்த கல்லை பிடிக்கவே முடியல. மகாராஜா, இன்னும் எவ்வளவு நேரம்தான் இந்த கல்லை இப்படியே புடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்றீங்களா? என்னால இதுக்கு மேல பிடிக்க முடியல மகாராஜா. என்ன ஆச்சு சோமு? இந்த சின்ன கல்லை உங்களால பிடிக்க முடியலையா? ஆமா மகாராஜா, ரொம்ப நேரமா இத புடிச்சுக்கிட்டே இருக்கிறதால கை ரொம்ப வலிக்குது. சரி, அப்படின்னா அந்த கல்லை கீழே போட்டுடுங்க. சோமு கல்லை கீழே போட்டு கையை உதறிக்கிட்டு இருக்க. என்ன சோமு, இப்ப வலி போயிடுச்சா? ஆமா மகாராஜா, கல்லை கீழே போட்டதும் கை வலி போயிடுச்சு. இதே மாதிரி உங்க பிரச்சனைகளையும் கீழே போட்டுடுங்க சோமு. மனுஷனுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். நம்ம அதுக்கான தீர்வை தான் தேடணும். அதை விட்டுட்டு அதை மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு நாள் முழுவதும் யோசிச்சுக்கிட்டே இருந்தா இந்த சின்ன கல்லு கொடுத்த வலி மாதிரி சின்ன பிரச்சனையும் பெரிய வலி கொடுக்கும் மந்திரியாரே. ரொம்ப நன்றி மகாராஜா. உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா மனசு கொஞ்சம் லேசா இருக்கு. இனிமே எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வருதுன்னு யோசிக்கிறத விட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை யோசிக்க ஆரம்பிக்கிறேன். பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். அதை தீர்த்துட்டு வேற வேலையை பார்க்கலாம். அதுதான் புத்திசாலித்தனம். சரி, நம்ம அடுத்த கதையில பார்க்கலாம். பாய்.